குட் மார்னிங் வியூவர்ஸ். அடியோஸ் அமிகோ இது ஒரு மலையாளம் ஃபில்முங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு பெயரை பப்ளிக் மத்தியில் நல்ல பெயரை இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் நல்லா பெற்றிருக்கிறார்கள். அடியோஸ் அமிகோ அப்படின்னா அது ஸ்பானிஷ் லாங்குவேஜ். அதுக்கு என்ன மீனிங்னா குட் பாய்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது விடை பெறுகிறேன் நண்பரே அப்படின்றது தான் அதோடைய மீனிங்கு. இந்த படத்தை ஆஷிக் உஸ்மான் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். சூரஜ் அண்ட் ஆசிஃப் அலி அவங்க இந்த ரெண்டு கேரக்டரை மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். மிக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டரை. இயக்குனர் நகாஸ் நாசர் அவர்கள் இதை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கை பார்த்தது தன்கன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்க்ரீன் பிளே இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கை அவங்க பார்த்துருக்காங்க. கோபி சுந்தர் அண்ட் ஜாக்ஸ் பிஜோய் மியூசிக் பண்ணியிருக்காங்க. நிஷாந்த் யூசுப் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இதில் நிஷாந்த் யூசுப்புடைய பணி ஒரு முக்கியமான பணி, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபில்முக்குள்ளே வரும். இந்த படத்துடைய ஸ்டோரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டோரி ஒரு சிம்பிள் ஒரு லைன் தான், வெரி சிம்பிள் லைன். இந்த லைனை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் இப்படி ஒரு சுமாராக ஒரு சின்ன ஒரு வெற்றியை கொடுக்க முடியுமா அப்படின்னா பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். எப்படி இவங்க இந்த லைன் எடுத்து இந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ப்ரொடியூசர் ஆஷிக் உஸ்மான் அவர்கள் நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்னா இப்படி ஒரு சப்ஜெக்டை இது வெற்றி பெறும் எப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா இந்த லைனை பெரும்பாலான ஒரு 90% ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னால் இது என்னப்பா இவ்வளோ சிம்பிள் லைன் எடுத்து வந்துருக்கியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது விமர்சனம் பண்ணுற ரிவ்யூவர்ஸ்கிட்ட இந்த ஸ்டோரி சொன்னால் கூட இது பிஃபோர் ப்ரொடக்ஷன் இது நல்ல ஸ்டோரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பட் இந்த ஸ்டோரியை இந்த டைரக்டர் ஒரு செலெக்ஷன் பண்ணி இதை தன்கன் அவர்கள் இதை ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி ஒரு குட் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இன்றைக்கி இது வந்திருக்கு. ஸ்டோரி ஒரு சின்ன ஸ்டோரி தான். சூரஜ் ஒரு பெயிண்டராக இருக்கார். சூரஜ் சின்ன ஒரு பெயிண்டர். அவர் ஒரு புவர் ஃபேமிலியில் உள்ளவர். இவர் ஆசிஃப் அலி பார்த்திங்கன்னா அவர் பெரிய ரிச் பர்சன். அவர் ஒரு பணக்காரர். ரெண்டு பேர் கேரக்டர் பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஏழை, அவர் ஒரு பணக்காரர். பட் லேவிஷ்னஸாக செலவு பண்ணார், எப்போதும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி தான் கேரக்டர். சூரஜ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னுட்டு அவங்க நேட்டிவ் பிளேஸுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஏன்னா அவங்க மதர் இல்னஸ் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் பணம் தேவைப்படும். சூரஜ் அவர்கள் சர்டன் அமௌண்ட் பணம் தேவைப்படும். பணத்தை உடனே அவரால் ரெடி பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பார். எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே பணம் ஆக்சுவலாக இல்லை அவர்கிட்ட. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்லுவார், நீங்கள் வாங்கினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சொல்லுவார். அந்த லொக்கேஷனுக்கு ஒரு பணத்தை ரெடி பண்ணிட்டு நம்ம ஒரு நேட்டிவ் பிளேஸ் பொறுத்தாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம ஆஷிப் அலி பயங்கரமாக தண்ணி போட்டுட்டு பயங்கரமாக செலவு பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேர் லிங்க் ஆகுறாங்க. ஒரு சின்ன அசோசியேஷன் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிரியேட் ஆகுது. அப்போது ஆஷிப் அலி சொல்கிறாரு, இது மாதிரி நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், நம்ம போகலாமா அப்படின்னு மாதிரி போகிறப்போ ரெண்டு பேர் சேர்ந்து போகிறாங்க. இந்த சூழலில் இவருக்கு ஒரு இன்டென்ஷனோடு தான் இவர் ட்ராவல் பண்ணுறாரு. யார் நம்ம சூரஜ் அவர்கள் ஒரு இன்டென்ஷன், நம்ம ஒரு பணக்கார நண்பர், நமக்கு பழக்கம் கிடச்சிருக்கு, நம்ம அம்மாவை பார்க்கறது நம்ம பணம் கிடச்சிடும், நம்ம எப்படியா கிடச்சிடும், அந்த ஒரு இன்டென்ஷனோட தான் இவர் போகிறாரு. இதுக்கு தான் ஸ்டோரி. அவங்க பிறகு எங்கே போகிறாங்க அப்படின்றத காமெடியாகவும் நல்ல சென்டிமெண்ட்டாகவும் கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் ஒரு சின்ன லேக் அங்கங்கே தெரிஞ்சாலும் பட் அது லேக்கை நம்ம சொல்லக்கூடாது. இந்த லைனை இந்த அளவுக்கு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட்டான விஷயம். ஃபஸ்ட் கிளாஸாக இதை தன்கன் அவர்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம டைரக்டர் நகாஸ் நாசர் அவர்கள் நல்ல ஒர்க்கு எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. சுராஜ் அவர்கள் மிக ஒரு ஏழை ஒரு இளைஞனாக ஒரு பெயிண்டராக தத்ரூபமாக நடித்திருக்கிறார்கள். ஆசிஃப் அலியை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் ஒரு பணக்கார தோட்டத்துக்கு அப்படி அழகாக பொருந்திருக்கிறார். இந்த ஒரு சுமாரான கதைக்கு ரெண்டு பேரும் முழுமையாக பலம் சேர்த்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை இவங்க எப்படி பண்ணாங்க. பட் இன்றைக்கி ஒரு மெகா ஹிட் அப்படி இல்லாட்டினா கூட இன்றைக்கி எல்லா வியூவர்ஸும் போயிட்டு ஓகே அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுத்திருக்கிறார்கள். வேறு என்ன வியூவர்ஸ்? எஸ், தேங்க்யூ.